சிவோகம் ஓம் சிவோகம் ருத்ரநாமம் பஜேகம். எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்கி நல்லதொரு சொல்லரங்கம், நல்லதொரு தலைப்பு. ஈன்று புறந்தள்ளுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று மாணவர்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் பெற்றோர்களே என்று பேச வந்துள்ளேன். ஒரு சாதாரண நரேந்திரனா கூட விவேகானந்தர் ஆகிறவர் தான் இங்க அவரோட ஒரு தாய். ஒரு சாதாரண மோகன்தாஸா இருந்தவரை மகாத்மாவா மாற்றினது அவருடைய தாய். ஒரு சாதாரண சிவாஜிய சத்ரபதி வீர சிவாஜியாக மாற்றினவரும் அவரோட தாய் தான். எல்லாத்துக்கும் மேலாக நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள்ட்ட கேட்கும் போது, ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்துல பிறந்து, கடற்கோடி உள்ள ஒரு குக்கிராமத்துல பிறந்து இந்தியாவோட ஜனாதிபதியாகி ஏவுகணையின் தந்தையான வரதற்கு உங்களுக்கு யாரு, உங்களோட தூண்டுதல் காரணம் யாருன்னு கேட்கும்போது, என்னுடைய ஏழை தாய் தான் அப்படின்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. அதனால எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. நானாரோ என்று தாளாட்ட, இன்னும் யார் யாரோ பாராட்ட. இவ்வாறு குழந்தை வளர்ப்பது அப்படின்றது ஒரு வேள்விங்க ஐயா. நீங்களே குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தான். நானே குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தான். எத்தனையோ குழந்தைகளை நாங்க பார்த்திருக்கோம். எத்தனையோ குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகளை நாங்க பார்த்திருக்கோம். அதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா எங்களோட குழந்தைகளுக்கான பிரச்சனைகளை யார் மூலமா வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கிட்டு பார்த்தோம்னா ஒரு பக்கம் பார்த்தா ஆசிரியர்கள், ஒரு பக்கம் பார்த்தா நண்பர்கள் நம்ம சொல்லலாம். மினிமம் எவ்வளவு வரும்? மேக்ஸிமம் அது ரைட். மினிமமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பெற்றோர்கள் சொல்லிக்கலாங்க ஐயா. ஆமா, மினிமம் நாம உண்மையா ஒத்துக்கணும். இப்ப வீட்டுல பயல்கள்ல பேரை சுருக்கிட்டாங்க. அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அம்மா எப்படி கூப்பிடுறாங்கன்னா மம்மன்னு கூப்பிடுறாங்க. பாத்திருக்கீங்களா? மம்மன்னு கூப்பிடுறாங்க. பெரியம்மா மேக்சிமம், சின்னம்மா மினிமம் கூப்பிடுறாங்க. ஐயா, ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பெற்றோருக்கு. பெற்றோர் தான் மாணவர்கள் வளர்ச்சிக்கு உதாரணம், முன்னிலையா நிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும். எல்லாருக்கும் தெரிஞ்ச தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை மட்டும் பத்தி சொல்லிக்கிறேங்க ஐயா. தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்தவர் அவர் தான். ஆனா ஒரு காலத்துல அவருக்கும் பள்ளியில இடம் மறுக்கப்பட்டது. அவர் மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கவரு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க அம்மா அந்த லெட்டரை பார்த்துட்டு, இந்த மாணவன் மூளை வளர்ச்சி இல்லாதவன், இவன் அமெரிக்க பள்ளியில் படிக்க தகுதியற்ற மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த அம்மா இந்த என்ன எழுதியிருக்காங்கன்றத மாணவன்கிட்ட சொல்லாமையே, எடிசன்கிட்ட சொல்லாமையே, நீ அதி புத்திசாலி, நீ இந்த பள்ளியில படிக்கிறதுக்கு வேணாம், உனக்கு எல்லாமே அம்மாவே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அம்மாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இத போய் ஆசிரியர்கிட்ட அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, என் பையனை பத்தி ஏன் இப்படி எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. உன் பையன் மண்டையில மூளை இல்லம்மா, களிமண்ணு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமெரிக்க பள்ளியில் படிக்க தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் அந்த அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு அந்த ஆசிரியரிடம் அந்த அம்மா சொன்னாங்களாம், என்னோட மகனை பற்றி இந்த ஊர் உலகமே ஒரு காலத்துல படிப்பாங்க, நீங்களும் அவனை பத்தி படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்ததுல இருந்து அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு எல்லா விதமான கல்வி அறிவுகளையும் போட்டுனாங்க. எவ்வளோ கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிச்சாரு. இந்த கண்டுபிடிப்பெல்லாம் பாராட்டி அமெரிக்க பாராளுமன்றத்துல இருந்து பாராட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அவரை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருந்த சபாநாயகர் பக்கத்துல அவர் சீட்டு இடம் கொடுத்திருந்தாங்க. அவர் போய் உட்கார்ந்துட்டு அமைதியா உட்கார்ந்துருந்தாரு. பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் நடந்ததை சொல்றாரு. இந்த மாதிரி அமெரிக்க பள்ளி என்னை புறக்கணித்தது அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்னோட அம்மா தான் எனக்கு ஆசான். அப்போ எங்க அம்மா ஒரு இத்தாலிய பெண்ணாக இருந்ததுனால என்னை வளர்த்த பெருமை இத்தாலி நாட்டுக்கே சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடிசன் சொல்லியிருக்காரு. அதனால இதை கேட்ட இத்தாலிய அரசு என்ன பண்ணிருக்காங்க, அன்னைக்கே தனி விமானம் ஒண்ணு அனுப்பிச்சு
அம்மா தாமஸ் ஆல்வா எடிசன், அவங்க அம்மா நான்சி எடிசன் 2 பேரையும் அழைச்சு இத்தாலியில வந்து ஒரு பெரிய பாராட்டு விழா இவங்களுக்கு நடத்துனாங்க. இது வந்து யாருனால வந்துச்சு சொல்லுங்க பாப்போம். பெற்றோர்னால தானே ஒரு மாணவன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து இது பண்ணியிருக்கான். ஒரே ஒரு சின்ன கதை. ஆசிரியர் வந்து ஒரு ஆசிரியர் இருக்காங்களா, ஆசிரியர் பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து இதுவா எடுத்துக்க வேணாம். ஒரு நிகழ்வுக்காக சொல்றேன். ஒரு ஆசிரியர் இருக்காராம், எப்பவுமே வந்து குழந்தைகளை வந்து அடிப்பாராம். தப்பு செஞ்சு அடிக்கிறது தானே. ஆனா அவர் எப்படி அடிப்பாராம், அழுகிற வரைக்கும் அடிப்பாராம். ஒரு பையன் அழுதுட்டா விட்டுருவாராம். இது வந்து அவரோட குணமா இருந்திருக்கு. அப்போ எல்லா பசங்களையும் அடிக்கும் போது ஒரே ஒரு பையன் மட்டும் எவ்வளவு அடிச்சாலும் அழுக மாட்டானா. அதுக்கு காரணம் என்ன, ஏன்டா நீ மட்டும் அழுகவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பையன் சொன்னானா, நான் வந்து எனக்கு வந்து அப்பா வந்து நான் சின்ன பிள்ளைல இருக்கும் போது இறந்துட்டாரு. அம்மா மட்டும் தான் என்னை வளர்த்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்களும் வந்து நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில இறக்கும் தருவாயில என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டாங்களாம். உன்னை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தம்பி, இனிமேல் வந்து நீ அழுக கூடாது, நீ அழுகிற கடைசி அழுக என்னோட இறுதி சடங்குக்காக தான் இருக்கணுமே தவிர இதுக்கப்புறம் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கினாங்களாம். அதுல இருந்து அவன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அழுக மாட்டானா. இதனால இதை கேட்டு ஆசிரியர் கண்ணீர் வெடிச்சு அழுதாங்களாம். ஒரு சிறுவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எவ்வளவு ஒரு மன தைரியத்தோட இருக்கிறான். அப்போ அந்த டீச்சர் வந்து அன்னைக்கு சத்தியம் எடுத்துக்கிட்டாங்களாம், இனிமேல் நான் மாணவனை வந்து அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப உடைச்சு போட்டாங்க. மெட்ராஸ்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு பையனை போய் வாத்தியார் அடிக்க போயிருக்காரு. அடிச்சு நான் சொல்லிக்கேன், நான் 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்து இந்த ரிசீட்டை வாங்கி நான் படிக்கிறேன், நீ அடிக்க கூடாதுன்னா. அவன் சொன்னா, வாத்தியார் சொன்னாரா, நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த வேலை வாங்கிக்கிறேன், நான் அடிப்பட்டான்னு அடிச்சாரு அவர். இந்த கால சூழ்நிலை அப்படி. இப்போ பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் வந்து தனது கனவு ஆசை எவ்வளவோ விஷயங்களை விட்டுட்டு வர்றாங்க. ஐயா வீடு கட்டுறது வந்து எவ்வளவு ஒரு ஆசையான விஷயம். பெற்றோர் வந்து ஒரு ஆசையா வந்து வீடு கட்டியிருப்பாங்க, பார்த்து கட்டியிருப்பாங்க. ஆனா அந்த வீட்டையும் கூட விட்டுட்டு குழந்தைகளோட படிப்புக்காக வேற ஒரு சின்ன வீட்டுல வந்து வாடகைக்காக இருந்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு, ஏன் என்ன காரணம், குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்காக நாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக வந்து எவ்வளோ பெற்றோர்கள் வந்து நிக்கிறாங்க. ஆனா ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க, இப்பவும் டிகிரி முடிச்சாதான் ஸ்கூல்ல அட்மிஷன். அப்போ டிகிரி முடிக்காத பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். இறுதியா வந்து ஒண்ணு சொல்லிக்கிறேன், நேரம் இது பண்ணாம. பெற்றோர்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி, நம்ம குழந்தைகள் தான் வந்து வருங்கால சமுதாயம். என்ன செய்யணும், குழந்தைகள் பெற்றோர்கள் வந்து பற்றுக்கொடியா குழந்தைகள் வந்து கொடி மாதிரி வளருவாங்க. நம்ம பற்றுதலுக்கான இடத்தை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் குழந்தைகள் நம்ம மேலே ஏறி பற்றி நல்ல விஷயங்களோட வளருவாங்க. அவங்களுக்கு பற்றுதலுக்கான இடம் இல்லாத போதுதான் அவங்க வந்து நண்பர்கள் அப்படின்ற கொடிய அந்த பற்றுதலை பிரிச்சுக்கிட்டு இந்த போதைப் பொருள் பழக்கம் மற்ற கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் வந்து தொத்திட்டு போறாங்க. அதை வந்து நம்ம தான் வந்து படிக்க வைக்க வந்து நிறைய பற்று உருவாயிருது, திருப்பி கடன் கட்ட முடியாம. அதே போல வந்து வெற்றி பெறுவது என்பதுதான் மகிழ்ச்சி கிடையாது, மகிழ்ச்சியோட இருப்பதுதான் வெற்றி அப்படின்னு வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். பெற்றுக்கொள்வதில் இல்லை மகிழ்ச்சி, விட்டு கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி அப்படின்றதையும் நம்ம சின்ன குழந்தைகள் இருந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு வருவோம். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர் விட்டு கொடுப்பதில்லை என்று கூறி மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெற்றோர்கள் தான் காரணம் என்பதை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விட்டு கொடுப்பதால் கெட்டு போவதில்லைங்கிறேன் ஸ்கூல்ல. என்ன பரீட்சை எப்படி எழுதியிருக்காருன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கேன், பரவாயில்ல எப்படி இல்லை, பக்கத்து போயிட்டு ஆன்சர் பேப்பர் தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி உண்மையிலே வந்து வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும், பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. வெற்றி எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், இறைவா இதை அனைவருக்கும் நீ தர வேண்டும். இல்லையா எங்களை பாத்தீங்கன்னா எத்தனை பேர்ஸ் பாத்தீங்களா, எங்களுக்கு விசிறிகள் கூட்டமில்லை நினைக்காது, எங்களுக்கு விசிறிகள் எத்தனை பாருங்க. ஆமா, அந்த விசிறியை கொஞ்சம் மேல அப்படியே வச்சிருக்க, நிறைய விசிறிகள். அருமையான இந்த அவையினை, நடுவர் உள்ளிட்ட அவையினை வணங்கி என்னுடைய
சொல்லரங்கத்திற்குள் நுழைகிறேன். அம்மா சொன்னாங்க பெற்றோர்கள் தான் மாணவர்களுடைய வாழ்க்கைக்கு முக்கிய காரணம் என்று. அப்படி என்றால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வீட்டிலேயே வைத்து சொல்லிக் கொடுக்கலாமே. தாமஸ் ஆல்வா எடிசன் போல் உங்களால் உங்கள் பிள்ளைகளை ஏன் உருவாக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறேன். ஏதோ ஒரு சில இடங்களில் அவர்களுமே தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மாவுமே ஆசிரியராக மாறி அவரை உருவாக்குகிறார். ஒரு தாயாக பாசம் காட்டி மட்டும் உருவாக்கவில்லை. எனவே அவர் தாயாக இருந்தாலும் ஆசிரியராக மாறும்போதுதான் அங்கு அவர் தாமஸ் ஆல்வா எடிசனை உருவாக்க முடிகிறது. அம்மா சொன்னாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாங்க, ஹெலன் கெல்லர்னு ஒரு அம்மா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு சிறந்த ஒரு மிக பல்வகையான மாற்றுத்திறனாளி. ஆனா அவர்கள் உலக அளவுல தன்னை வளர்த்து கொண்டதற்கு காரணம் அவர்களுடைய ஆசிரியர்கள் தான். அதனால எங்கள் ஆசிரியர் பக்கமும் நாங்க இருக்கிறோமா. அதாவது ஆசிரியர்கள் பள்ளியில் இருக்கும் பெற்றோர்கள், பெற்றோர்கள் வீட்டில் இருக்கும் ஆசிரியர்கள். கல்லை மொழியால் செதுக்கி உருவம் கொடுப்பது சிற்பி, மாணவர்களை சொல்லால் செதுக்கி நல்ல மனிதர்களாக உருவாக்குபவர்கள் சிறப்புமிக்க ஆசிரியர்கள்மா. இங்க உட்கார்ந்து இருக்கிற அனைவருமே ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட சிற்பிகள்மா. ஆசிரியர்கள் மெழுகு போன்றவர்கள். இன்னொரு விஷயமா, அந்த எல்கேஜி யூகேஜி ஆசிரியரை பார்த்துட்டு பெற்றோர்கள் நாங்கள் தான் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் நீங்க சொல்றீங்களாமா. பச்சை பிள்ளை, பால் குடிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளைய 1.5 வயசு 2 வயசு பிள்ளைக்கு பால் டப்பாவில பாலை மாட்டி 7 மணிக்கு ஏற்றி விட்டுட்டு மனிதனாக மாறப்படும். இந்த எல்கேஜி யூகேஜி ஆசிரியர்களை பார்க்கும்போது அந்த குழந்தை, ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு, ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, சண்டை போட்டுட்டு இருக்கு, ஒரு குழந்தை 2 குழந்தைய வீட்டில் வச்சு மேய்க்க முடியலன்னு 40 பிள்ளைங்களை வச்சு மேய்ச்சிட்டு இருக்கிற ஆசிரியர்களை பார்த்து அவங்க பெற்றோர்கள் தான் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்றாங்க. கண்டிப்பாக ஆசிரியர்கள்ல பாராட்டணும்னு நினைச்சா எல்கேஜி யூகேஜி ஆசிரியர்களை தான் மிகவும் பாராட்டணும். ஐயா, எங்க ஆசிரியர்கள் ஏணி படிங்கய்யா. பெற்றோர்கள் எப்படி தெரியுமா, ஏறி படிக்கிட்ட பிள்ளைய விட்டுட்டு போயிடுவாங்கய்யா. நண்பர்கள் எப்படி தெரியுமா, மாணவர் அந்த ஏறும்போது லேசா அப்படி தூக்கி விடுவாங்கய்யா. ஆனா அவங்க மிதிச்சு 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 ஏறி மேல வர்ற வரைக்கும் அங்கேயே நின்று மாணவர்களை உயர்த்தி விடுற ஆசிரியர் தாங்கய்யா. இப்படி பெருமை மிக்க ஆசிரியர்களை அவங்க பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு ஆசிரியர் கிடையாது, முன்னேற்றத்திற்கு காரணம் மாணவர்கள், அது பெற்றோர்கள் நண்பர்கள் சொல்லி பேச வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல போய் இந்த நண்பர்கள் அணியில இருக்கிறவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, உள்ளுக்குள்ள போய் ஆசிரியர் உட்கார்ந்து ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு நண்பர்களை போய் விளையாடிட்டு இருந்த 2 பேரை இங்க நண்பர்கள் சொல்லி சொல்ல வந்திருக்காங்க. விளையாடுறாங்க. அவன்கிட்ட கேட்கிறோம், தானத்துக்கு சிறந்த தானம் எதுன்னு கேட்டா பள்ளி மாணவன் சொல்றான் மைதானம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அம்மா பெற்றோர்கள் தான் சிறந்தவங்கன்னு சொல்றாங்க. ஒரு பையனை IAS ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசிரியர் அவங்களுடைய பெற்றோரை, அம்மா நாங்க இங்க அவனுக்கு நிறைய சொல்லித்தரோம், நீங்களும் கொஞ்சம் வீட்டுல அவனை ஊக்குவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு 2-3 நாள் கழிச்சு அவங்க வீட்டுல போய் பாக்குறாங்க, அவங்க அம்மாவில் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்ற தூண்டுகோலாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள் தாயா. ஐயா, வாழ்க்கை ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல நம்ம முழுமையா சந்தோஷமா இருக்கிற, முழிப்போட இருக்கிற 8 to 10 மணி நேரம் பூரா மாணவர்கள் எங்கிட்ட தாயா இருக்காங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில நாங்க தானே முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்க முடியும். பெற்ற பிள்ளையை விட மற்ற பிள்ளைகளுடைய உயர்வை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே இனம் நாங்க தாங்கய்யா. குழந்தைகளை பத்திரமாக வளர்ப்பது வேணா பெற்றோர்களா இருக்கலாம். ஆனா அவங்களை சித்திரமாக செதுக்கி அழகான சித்திரமாக இந்த அகிலத்துக்கு தரக்கூடியவர்கள் நாங்க தாங்கய்யா. அன்னை என்பவள், பெற்றோர்கள் என்பவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு குழந்தையை, மனிதனை தருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உலகத்தையே தருபவர்கள் ஆசிரியர்கள் தானங்கய்யா. அன்பை அள்ளி கொடுக்கும் ஆக இப்படிப்பட்ட மாணவர்களை வச்சு பாடம் நடத்துறது பெரிய காரியம். ஆக மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு பெரிய சின்ன புறப்பட்ட உடனே அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் சேவைக்கு ஊக்கம், இரக்கம் கருணைக்கு விளக்கம், ஈகை நல்லவர் வழக்கம், அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் சேவைக்கு ஊக்கம், உயர்வை தருவது ஒழுக்கம், அதை ஊரும் உலகம் மதிக்கும்,
அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும். அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் சேவைக்கு ஊக்கம். இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல அந்த ஆனாவில இருந்து சொல்லி கொடுத்த அந்த தொடர்ச்சிக்கு அந்த பிகினிங்ல அந்த காலத்துல விஜயதசமி வரப்போகுது. இப்போ புரட்டாசி நவராத்திரி அந்த காதை சுத்தி தொட சொல்லி பிள்ளைகளை சேர்த்து வச்சு இப்ப 6 வயசுக்கு மேல இப்ப சேர்க்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டுல 7 வயசு 6 வயசுக்கு மேலதான் சேர்க்கிறோம். அதே மாதிரி நம்ம இந்தியாவில ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அந்த மாதிரி விஜயதசமி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்க 1வது 2வது 3வது ஒன்னொன்னா சொல்லும் போது அவங்க ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்கூல்ல சேர்த்ததோட போதும், பணத்தை ஃபீஸ் கட்டினதோட போதும், இதோட நம்ம வேலை முடிஞ்சு வச்சு. ஆனா அந்த மாணவ பிள்ளைய வந்து ஒரு நல்ல தரமான முன்னேற்றத்துக்கு பாடுபடுறது ஆசிரியர்களே அழகா பேசி அமர்ந்தார்கள். மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அவர்கள் இதுக்கு பயிற்சி எழுவதற்கு நண்பர்களே காரணம் அப்படின்னு சொல்வதற்கு மதிப்புக்குரிய நமது குரலரசி சரண்யா அவர்கள் அன்போடு அளிக்கிறேன். வெரி குட் வெரி குட். என் தமிழ் கடவுள் முருகனையும் என் தமிழ் அன்னையும் வணங்கி இந்த பொன்னான வாய்ப்பளித்த விழா குழுவினரையும் நடுவரையும் வணங்கி மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது நண்பர்களே அப்படின்னு பேச வந்திருக்கேன். ஆணுக்கு தோள் கொடுக்க தோழனும் பெண்ணுக்கு தோல் சாய தோழியும் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் அதைவிட பெரிய வரம் எதுவும் இல்லை. சாப்பாட்டுக்கு உப்பு எவ்வளவு முக்கியமோ நம்ம வாழ்க்கையோட சப்போர்ட்டுக்கு நட்பு முக்கியம். ஒரு மாணவன் வந்து பாத்தீங்கன்னா தேர்வுல வந்து 95% மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றுட்டான். ஆசிரியர் சொல்றாரு 5% எப்படி போச்சு, எதுல விட்ட நீ மார்க்க அப்படி அந்த பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுல காமிக்க. ஏன்டா பக்கத்து வீட்டுக்காரப்புல 100% எடுத்திருக்கு, நீ மட்டும் என்ன 95 எடுத்திருக்க. அந்த பிள்ளை எத்தனை பாஸ் ஆயிருக்கு கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது. உடனே சொல்லுவாங்க அந்த பிள்ளை 100 எடுத்திருக்கு, நீ என்ன 95% எடுத்திருக்க, படிப்பியா படிக்க மாட்டியா, தேர்வியா அவ்வளவுதானா அப்படின்னு அங்க ஒரு வசவெல்லாம் வாங்கிடுவோம். நண்பர்கிட்ட வந்து டே மாப்பிள 95% எடுத்திருக்கேன், வாத்தியார் ஒரு ஆத்தாத்துன்னு ஆத்துனாங்க, வீட்டுல வந்தேன் எங்க அம்மாவும் ஒரு ஆத்தாத்துன்னு ஆத்துனாங்க, என்னடா பண்றது, விடு மாப்பிள நானே ஃபெயில் ஆயிட்டு உட்கார்ந்திருக்கேன், நீ 95% எடுத்திருக்க, அடுத்த தடவை நீ 100க்கு 100 வாங்கிடுவ அப்படின்னு தட்டி தோள் கொடுக்கிறது யாருங்க? நண்பர் தான். அடுத்த வீட்டுல அந்த பொண்ணு சொன்னாப்ல அந்த பொண்ணு 95 மார்க் எடுத்திருக்கு, அந்த பொண்ணு 95 மார்க் எடுத்திருக்கு, 5 மார்க் குறைஞ்சு இருக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த 5 மார்க் தான் நான் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னாங்க. நட்பு என்பது ஆகாச கங்கை, அதிசய உணர்வு, தானாக வரும், எந்தவித பிரதிபலனையுமே எதிர்பார்க்காது, அதுதான் நட்பு. பெற்றோரிடமும் ஆசிரியரிடமும் சொல்ல முடியாத விஷயங்களை கூட நண்பரிடம் தான் பகிர முடியும். இது 100க்கு 100 உண்மையான தகவல் தானே. இப்போ ஒரு மாணவன் வந்து ஒரு தவறான முடிவு எடுத்துட்டா கூட வந்து அவங்க பெற்றோர்கிட்ட கேட்க மாட்டாங்க, முதல்ல அவங்க நண்பரை கூப்பிடுங்க, அவன் எந்தவித மன அழுத்தத்துல இருந்தாங்கிறது நண்பருக்கு தான் தெரியும் அப்படின்னு நண்பர்கிட்ட தான் முதல்ல போய் கேட்பாங்க. வேற யார்கிட்ட கேட்பாங்க சொல்லுங்க பாப்பா? 10வது 12வது முடிச்சா போதுங்க, எந்த படிப்புல சேர்க்கிறது, டாக்டர் ஆகறியா, இன்ஜினியர் ஆகறியா, ஆளாளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு என்ன படிப்பு வரும்னே பார்க்க மாட்டாங்க, அவனுக்கு ரத்தத்தை பார்த்தாவே மயக்கம் வரும். நீ நர்சிங் படிக்கிறியா, என்ன படிக்கிற, அவனுக்கு ஒருத்தர் பார்த்தா புகைப்பட கலைஞனா வரணும்னு நினைப்பான். நீ இன்ஜினியரிங் போறியா, இன்ஜினியரிங் சீட் எல்லாம் உட்காந்துருக்கவங்க கூட கூப்பிட்டு கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வீடு ஒண்ணு இல்லையா, 2 பேரும் இப்ப இன்ஜினியர் படிச்சு முன்னாடி முன்பலவையில என்ன போட்டுக்கலாம் இன்ஜினியர் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கு. பிள்ளைகளோட கனவுகள் என்னன்னே தெரியாம அவங்களோட கனவுகளை வந்து பிள்ளைகள் வந்து புகுத்துறாங்கல்ல. அப்ப நண்பர்கள் தான் வந்து டே மச்சான் நீ வந்து எங்க வீட்டுல சொல்லுடா, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ வந்து எனக்கு இதுதான் படிக்கணும்னு விருப்பம் இருக்கு அப்படிங்கவும், தன் நண்பனின் தாயை தன் தாயாக நினைத்த அந்த நண்பன் வந்து பேசுற விதமே எவ்வளவு அழகா இருக்கு. அம்மா அவனுக்கு இதுதான்மா பிடிச்சிருக்கா, நீங்க ஏமா வேற குரூப் எல்லாம் சேர்க்கிறீங்க, அவனுக்கு என்ன வேணுமோ அதை படிக்க வைங்க, அவன் நல்லா வந்துருவான். நண்பர்களுடைய ஃப்ரெண்டு கூட பாருங்க, நண்பர்களுடைய ஃப்ரெண்டு அப்பாவா, நம்ம அப்பா கூட படிக்கிற அப்பா தான் அப்பாம்பாங்க, கூட படிக்கிற அம்மா அப்பாங்கிறாங்க. ஆனா இப்படி எல்லாம் வந்து சொல்ற தங்கையை வந்து கூட பிறந்த தங்கைனா தங்கை,
அக்கான்னா அக்கா. ஆனா அறிவுரை மாதிரி ஒரு ஆள் என்ன சொன்னாப்புல, அம்மாவுடைய தோழியை அம்மான்னு சொல்ற, அப்பாவுடைய தோழியை அப்பான்னு சொல்ற. ஆனா வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு பயந்துக்கிறாங்கல்ல. போர்க்களத்துல இருக்கும்போது எதிரில் இருப்பது தன்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு தெரிஞ்சுமே கர்ணன் வந்து துரியோதனனுக்கு ஆதரவாக நின்னான். ஏன்? நட்பு. அவர் கர்ணனோட தாய் விட்டுட்டு போனாலும் ஆனா துரியோதனன் விடலையே, அவனை ஒரு அரசராக்கி அழகு பார்த்தான். காரணம் நட்பு. நட்பு நட்புன்னா பேசுறதுக்கு ஒரு நாள் கூட பத்தாது, பேசிக்கிட்டே இருக்கலாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தமும் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி பழக்கம். அதாவது சித்திரம்னா வரைய வரைய நமக்கு பழகி வரைஞ்சிடலாம். அதே மாதிரி கல்வி அப்படிங்கறத நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒழுக்க நெறிகளும் அதை நம்ம சார்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதன்படி செஞ்சு வந்துடலாம். ஆனா நட்பு தயை கொடை, நட்பை முதல்ல வச்சிருக்காங்க பாருங்க. பிறவியிலேயே வர்றது, நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது எது? நட்பு தானே. எல்லா உறவுக்கும் ஒரு காரணம் இருக்கு, எல்லா உறவுக்கும் ஒரு பெயர் இருக்கும், எல்லா உறவும் ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும். ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் காரணமும் பெயரும் இல்லாத உறவு என்ன? நட்பு மட்டும்தான். இதே நம்ம பட்டிமன்றம்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். சொல்றாங்க அவங்க. அதே மாதிரி கோப்பெருஞ்சோழன் அப்படிங்கிற மன்னன் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய நண்பர் வந்து பிசிராந்தையர். கோப்பெருஞ்சோழன் ஒரு பெரிய புலவனா இருக்கிறாரு. அவரை தேடி புலவர்கள் வரும்போதெல்லாம் தன்கிட்ட இருக்கிற ஆபரணங்கள் பொருட்கள் எல்லாத்தையுமே வாரி வழங்கிடுவார். அவருடைய மகன்களுக்கு அவரை பார்க்கவுமே ரொம்ப கோயில்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, வணக்கம் ஐயா, வணக்கம். நான் வேற மாதிரி பேசிருக்கேன், உங்களுக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நானே சொல்லிடுறேன். சாலமன் பாப்பையா. சாலமன் பாப்பையாவே தன்னுடைய கல்லூரி படிக்கும் போது அவர் வந்து அவ்வளவு கஷ்ட சூழ்நிலையில இருந்திருக்கிறாரு. ரொம்ப கஷ்டம். அப்பாட்ட பணம் எப்பயாவது வரும். அப்ப தேர்வு தொடங்கிருச்சு, தேர்வுக்கு பணம் கட்டணும். அவருக்கு 2 நண்பர்கள் வந்து இருந்தாங்க. அப்ப அதுல ஒரு நண்பர் சொல்றாரு, நான் உனக்கு பணம் கட்டுறேன்டா, எங்க அப்பாட்ட கேட்டுட்டு நான் என்னுடைய காசை நான் உனக்கு கட்டுறேன், முதல்ல ஒரு தடவையாவது உபயோகமா இருக்கட்டும் இந்த காசு, ஏன்னா நீ நல்லா படிக்கிறவே, அதனால நான் உனக்கு கட்டுறேன்னு சொல்லி அவருக்கு கட்டி அவர் படிச்சு தேர்ச்சி பெற்றுட்டாரு. நட்போட சிறப்பு பாத்துக்கங்களேன். நான் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. தியாகமூர்த்தின்னு அந்த மைனுக்கு நண்பரோட பேரை வச்சிருக்காரு. அந்த 2 நண்பர்களோட பேரை எடுத்துதான் தன்னுடைய மகனுக்கு தியாகமூர்த்தி அப்படின்னு சொல்லி வச்சாருங்க. ஆக வந்து மாணவர்கள் மன்றத்துக்கு பிறந்தக்காக நண்பர்களே. ஆமா, நண்பர்களே நண்பர்களே நண்பர்களே. பாட்டு மட்டும் பாடிடுங்க. பாடுங்க. பந்தம் என்ன, சொந்தம் என்ன, போனா என்ன, வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க, நேசம் வைக்க, தோழன் வந்து வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ளம் மட்டும் நானே, சுரக்கூடத்தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிட்டேன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு இரவும் தின்னேன் பாரு, நட்பை கூட கற்பை போல ஏற்றுவேன். நட்பு கற்பை விட புனிதமானது. அதனால ஐயாவும் நட்புதான் சிறந்ததுன்னு சொல்லுவாரு அப்படின்னு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அதாவது நண்பர்கள் வந்து நிறைய இருக்கு. பாடல் அந்த காலத்துல இருந்து நண்பர்கள் தான் நிறைய வகையில் இருக்கு. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தைய சொன்னாங்க. அதாவது நட்பு வந்து ஆழத்துக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு இருக்கிற மாணவர் முன்னேற்றத்துக்கு வந்து நண்பர்கள் நிறைய இன்னைக்கு அவர் கொடுக்குற புத்தகத்தை எடுத்து இவருக்கு கொடுக்கறது. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு சின்ன உதாரணம், ஒரு பையன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கொரோனா டைம். நல்லா கவனிச்சு கேளுங்க. கொரோனா டைம் டீச்சர்கிட்ட வந்து அந்த டீச்சர்கிட்ட பேசுறாங்க, அவங்க கூட படிச்சவங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன் பேசுறேன், டீச்சர் நான் வந்து ராம்குமார் பேசுறேன், மாசம் 60,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு இருக்கேன். பரவாயில்லப்பா, 60,000 சம்பளம் ரொம்ப பாராட்டுறப்பான் இருக்கேன். அடுத்த 2வது மார்க் எடுத்தேன் சொல்லியிருக்கேன், நான் 80,000 சம்பளம் வாங்குறேன் இருக்கேன். அவனோட குறைச்ச மார்க் எடுத்தவே. அப்போ வந்து 3வது மார்க் எடுத்தவே வந்து முனியசாமின்னு வச்சுக்கிறீங்களே, அவன் பேசுறேன்,
அம்மா ஐயா அம்மா நான் தான் முனியசாமி ஏன்னா அந்த கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கேன் நீ நாடாவே அப்படிங்கிறேன். ஆமாப்பா நினைச்சுட்டே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரும் என்கிட்ட வேலை பார்க்கறாங்க அப்படின்னாப்ல. ஆக நட்பர்கள் வந்து படிப்பு வரைக்குமே அந்த டீச்சர்கள் பெற்றோர்கள் படிப்பு முடிஞ்ச பிறகு இன்னைக்கு எல்லாருங்களுக்கு வந்து நட்புத்தை உதவுதுங்கிறதுக்கு அழகா எடுத்துக்கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இது தாண்டோடனே வெளியில ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கு. இதே சொல்லாங்க, விடுதியே எங்கள் வாழ்க்கையை வண்ணமாக்க வானவில்லையே வாங்கி கொடுத்தது நீதான், எங்கள் அன்னையை விட்டு பிரிந்த ஏக்கத்தை ஏணிப்படியா மாற்றியவளும் நீதான், நட்பின் ஆழத்தை உணர வைத்தவளும் நீதான், பொறுப்புகளை கொடுத்து புரட்சி நாயகியை மாற்ற துடிப்பவளும் நீதான், வாழ்க்கையில் தவழ்ந்து கொண்டிருந்த எங்களை நடைவையில வைத்தவளே, சிறகுகள் முளைத்து நாங்கள் உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை மறைக்க மாட்டோம் இந்த உயிர் உள்ளவரை அப்படின்ட்டு அந்த விடுதியை புகழ்ந்து பாடுறாங்க. விடுதி நாட்டில் எத்தனை சுகமான நினைவுகள், நடை உடை பேச்சு பண்பு கொள்ளும் தோற்றம் என பல விதங்களில் வேறுபட்ட பூக்களின் ஒருமித்த சங்கமம் தான் விடுதி. பசிக்கு முன்னே உணவு, படுத்துறங்க பஞ்சலை, தோல் கொடுக்க தோழர்வு கூட்டம், தவறு செய்யும் போது தட்டி கேட்ட வாடம், ஜீனியரின் வழிகாட்டல், ஜூனியரின் கொஞ்சல் அடுக்கிக் கொண்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்க இருந்து படிப்பு முடிச்சு போற அண்ணன் விடுதிக்கு போயிட்டாங்கன்னா அவங்கதான் பொறுப்பு. ஆக அங்க இருந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணி நல்லா படிச்சு அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் எல்லாம் படிச்சு கூட நிறைய பேர் உதாரணம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் சேர்ந்து படிச்சோம்ட்டு. இன்னைக்கு கூட வந்து சொந்தங்கள்லாம் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து என்ன பிரிஞ்சு போயிடும். அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் சொந்தங்கள் இருக்காது, பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பிரிஞ்சு போயிடும். ஆனா நட்புங்கிறது கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு தனி மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னா அதோட தொடர்ச்சியே வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்ச கிளாஸ்மேட் கூட ஒன்னா கூப்பிடுறாங்க. அதுல ஒரு சந்தோஷம். இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு பெற்றோர்களே என்ற அன்னைக்கு பேசுவதற்கு பேராசிரியர் ஹேமாமல்லி அவர்கள் அறிவழகன் பெற்றோர்களுக்கு அறிவழகன். அஞ்சாடிஞ்சத்துள் அருளாகி பொருளான பிறை சூடனி பரமேஸ்வரா, என்னாலும் என்னாவில் நின்றாலும் உண்ணாவும் பஞ்சாச்சரம் போதுமே, பஞ்சாச்சரம் போதுமே, பஞ்சாச்சரம் போதுமே, பிரம்மமாகி மந்திரம் அம்மையப்பன் மந்திரம், 5 எழுத்து மந்திரம், ஓம் நமச்சிவாயவே, ஓம் நமச்சிவாயவே, ஓம் நமச்சிவாயவே என்று எல்லாம் வல்ல ஈசனை வணங்கி எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி அவரது ஊரான எங்களது நல்லாசிரியரும் எங்கள் தமிழ் சங்கத்தின் ஒரு பெரும் தந்தையுமாகிய கண்ணப்பன் ஐயாவையும் வணங்கி இவ்வளவு அழகான ஒரு மகா கும்பாபிஷேகத்தை நடத்தவருக்கும் நகரத்தாருக்கும் இங்குள்ள பொதுமக்களையும் வணங்கி எங்களை பல பட்டிமன்றங்களுக்கு அழைத்து சென்று எங்கள் நல் சொற்களை எல்லாம் உங்களுக்கு வாரி வழங்க செய்த எங்கள் நடுவர் ஐயா தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களை வணங்கி ஒவ்வொரு அணியிலும் தாய் தந்தையரை விடவா நண்பர்களும் ஆசிரியர்களும் வந்து தங்கிவிடப் போகிறார்கள். அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து செலுத்துவர்களே இங்கே உருவாக்குவர்களே அந்த தாய் தந்தையில் தானே. ஆயிச்சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயிச்சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உலகில் பெருமைகள் இல்லை, 1000 உலகில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை, தாயிச்சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயிச்சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எங்கிருந்து வந்தோம் நாம், எங்கிருந்து வளர்ந்தோம் நாம், எங்கிருந்து நல்ல பயிற்றனை படித்தோம் நாம். நல்ல மாணவன்
அதனுடைய பட்டிமன்றம் சொல்லவில்லை, இது ஒரு சொல்லரங்கம் தான். ஒவ்வொருத்தருடைய சொல்லிலும் ஒரு நல்ல அரங்கம் இருக்க வேண்டும். தாய் தந்தையுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? தன் பிள்ளையை ஒரு நல்ல ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதன் பின்பு ஒரு நல்ல நண்பனிடம் பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க அனுப்ப வேண்டும். அதுவே ஒரு படிப்பணி தானே. ஒரு மாணவனை, அதாவது மாணவனிடம் சொல்லக்கூடாது, ஒரு மகனை, ஒரு இளைஞர்களை ஒரு தாய் தந்தைகள் வளர்த்து அவர்களை பெருமைப்படுத்துவதற்கு யாரிடம் அனுப்ப வேண்டும் என்பதை செலக்ட், அதாவது அதை அந்த விஷயங்களை தெரிவிக்கிறதற்கே முயற்சி எடுப்பதற்கே முதல்ல நல்ல ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதே அந்த தாய் தந்தை தான். நல்ல நண்பர்களிடம் சேர வேண்டும் என்று நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுப்பவர்களே பெற்றோர்கள் தான். அந்த பெற்றோர்களே அவர்களுக்கு ஆசானாகவும் நல்ல நண்பனாகவும் எத்தனையோ வீட்டுகள், இங்க நல்ல ஆசிரியர் கண்ணப்பன் ஐயா இருக்காங்க, பக்கத்தில் ஐயா ஓராஜ் அவருடைய இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டுங்க, பெரியவர்கிட்ட கேட்டுங்க. அந்த ஆசிரியர், நல்ல ஆசிரியரே அவருடைய குழந்தைகளை ஒரு நிகழ்வில் பார்த்தோம். கண்ணப்பன் ஐயாவுடைய நிகழ்வுல அவங்க தாய் தந்தையருக்கு ஒரு மரியாதை செலுத்துவதா இல்லை, அவருடைய சஷ்டி புத்தி நினைக்கிறேன். அந்த விழால அவங்க மாணவன் போல தன் தந்தையரிடம் அவர்கள் கற்றுக்கொண்ட வித்தைகள் படி எங்களுக்கு மரியாதை கொடுத்தார்கள். ஆமா, 1030 குரலையும் ஐயா ஒப்பிச்சது மகனையை ஒப்பிக்க வச்சுட்டாரு. அவர் பேத்திக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் பெற்றோர்கள் அவர் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததால், ஆசிரியர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததால அவங்க பேத்தி பாடினா திருக்குறள தலகால சொல்லிச்சு. அப்ப எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து அது உதயமானது? ஜீன் சொல்றோம்ல, தாத்தா மாதிரி பிள்ளை, அப்பா மாதிரி அவன் குழந்தை, அவன் புள்ள அவங்க ஐயா மாதிரி, இவன் புள்ள இவங்க தாத்தா மாதிரி. உங்க அப்பா மாதிரியே எமைய இருக்கான், உங்க அம்மா மாதிரியே ஓமக இருக்கா. அந்த வளர்ப்பிலேயே ஒவ்வொரு வளர்ப்பையும் சொல்லிக் கொடுத்து யார்? எங்க பட்டினத்தா எவ்வளவு போய் குட்டீஸ்வரா போனார், எல்லா நிலையிலும் கெட்டு போனாருங்கிறதுக்கு எல்லாமே அந்த நண்பர்களுடைய நல்ல சவகாசங்கள்லாம் போயிட்டே இருக்கும்போது தான் அந்த பெற்றோருடைய அறிவுரையை சற்று சிந்திக்கிறார். சிவனும் முருகனும் ஒரு தலையில் ஏறுகிறார். அந்த 4 வரியில அந்த பெற்றோர்கள் எண்ணங்களை எவ்வளவு அழகாக பாடினாரு. ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு செல்வமெல்லாம் ஒன்றென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம் பார், பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே உமக்குபதேசம் இதே. நன்றென்றிரு அன்றென்றிரு தெய்வமெல்லாம் உண்டென்றிரு செல்வமெல்லாம் அன்றென்றிரு உயர் செல்வம். அப்பதான் எங்க அப்பாலாம் சொல்லுவாரு, இன்னைக்கு உள்ள சூழல ஆசான் தாங்க தந்தை, அறிவுரைக்கு தந்தைங்க, மந்திரத்திற்கு அந்த பெற்றெடுத்த கோவில் தாய்ங்க. அவங்க 2 பேரும் இல்ல, அவங்க கற்றுக் கொடுத்த பக்குவம் தானே ஒரு நல்ல ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததை கவனித்ததானே இன்று நல்ல நல்ல மேதைகள் உருவாகினார்கள். அவன் புள்ள குட்டிச்சோரதாய போகும், அவன் தண்ணி அடிக்கிறான், அவன் குட்டிச்சோர போறான், அவங்க அம்மா நல்ல பொம்பளை இல்லை, என் புள்ள படிக்குமான்னு எவனோ ஒருவன் கெட்டு போடவன் சொன்னதை கேட்டுக்கொண்டு சொல்லக்கூடாது. பெற்றோரை நாம் சொல்லவே கூடாது. அவர்கள் தான் முதல் ஆசான், அவர்கள் தான் நல்ல. ஏங்க என் பிள்ளையோட சரிக்கு சரி ஐயா விட்டாக்கா, என் பிள்ளையோட சரிக்கு சரி உட்காந்து ஜாலியா இருக்கிறதுல இன்றைய சூழ்நிலையில நாம ஒரு படத்தை பத்தி பேசுவோம், அவன் ஒரு படத்தை பத்தி பேசுவான், அவன் ஒரு செயலை பத்தி சொல்வான், அவன் ஒரு சொல்லுவான். நல்ல தந்தையர்கள் பேசும் பொழுது நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார்களே இல்லையா? என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேனா? என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று நினைக்க மாட்டானா? இந்திரா காந்தி அம்மா சொல்றாங்க, அவங்க கொன்ன குளத்துல ஆசிரியர், தொடக்கப்பள்ளி ஆசிரியர், தலைமை ஆசிரியர் ராமா, நீங்க உயர்நிலைப்பள்ளி சொல்லக்கூடாது. அவங்க சொன்னாங்க, 2 பிள்ளைங்க வளர்க்க முடியாம தான் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களாமா, இவங்க மேய்க்கிறாங்களாமா. இப்ப பிள்ளைகள் நான் ஆடா இல்ல, நல்ல மேய்ப்பன் ஏசுனாத கூட சொல்றது இல்லையா? ஏசுனா நல்ல மேய்ப்பன்யா. மேய்ப்பன்கிறது வேற, மேய்க்கிறதுங்கிறது வேற. ஆசான் ஒரு ஆசிரியருடைய அது பாருங்க, அவனுக்கு சம்பளம் கிடைச்சா போதும், பிள்ளைய படிச்சா போதும், படிக்காத போதும். ஆனா வந்தவுடன் தாய் தந்தை என்ன சொல்லுவாங்க, அந்த ஆசிரியர் நல்லா சொல்லி கொடுத்தாளப்பா,
அந்த அம்மா தலையை சொல்லிக்கிட்டே தூங்கிக்கிட்டே இருந்துச்சாம்ல. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? வீட்டில் படி, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. பாரதி சொன்னார். பாரதிக்கு யார் சொன்னது? அன்பு பக்தர் பெருமக்களுக்கு பாரதி யார் சொன்ன? பாரதிக்கு வந்து பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல பழக்க வழக்கம் தானே. சுற்றத்தார் பாரதிக்கு ஆயிரம் இருந்தாலும் ஆனால் அவர் நிலையில் தன் தாய் தந்தையரை நிலைத்துத்தானே தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டார். சீனிவாச ஐயங்கான ஒருத்தர் பரமக்குள்ள இருந்தாருங்க. அவர் பிறப்பால் ஐயர், ஆனால் ஐயாவுக்கு தெரியும். ஆனால் கமலஹாசனுடைய தந்தை அவர் என்ன சொல்வாருன்னா, கிளைண்ட கூப்பிடுவார், வாடா. அவர் ஒரு பெற்றோர் மாதிரி சொல்றேன், வாடாம்பார். நீ எதையுமே ஒரு இதோட பார்த்தாரா, எல்லா செயல்களும் ஒரே மாதிரி செய். உன்னுடைய படிப்பை உன் பிள்ளைய நல்லா படிக்கவே, நல்ல வளர்ச்சியை கற்றுக் கொடு. நீ இருக்கிற மாதிரி இருக்காத. நீ இப்படி படிக்காம 10வது 4வது 3வது 2வது இருந்தாதான் உன் பிள்ளை சரியான நிலைக்கு வரமாட்டான்னு சொல்லி அவர் மூலமாக இந்த பாமர மக்களுக்கு அன்று சொல்லிக் கொடுத்து அந்த பரமக்குடி என்ற ஒரு நகரத்தையே உருவாக்கி அந்த ஒரு பங்கை ஏற்படுத்தி கொடுத்தா சீனிவாச ஐயங்கார். இன்னைக்கு அவரை நம்ம பேசுவோம். அந்த பரமக்குடியில் அவர் வந்து அதாவது அவர் உண்மையிலே அவர் ஒரு பெரிய கமலஹாசன் நடிகருடைய விஷயத்தை கூட நம்ம விட்டு விடுவோம். அவ்வளவு அருமையான ஆள். எல்லாரையும் கொண்டு வச்சு உட்கார வச்சு பாடம் நடத்துவார். எங்களெல்லாம் உட்கார வச்சு சொல்லி கொடுப்பார். அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, உன் தந்தை படிக்கவில்லை, நான் உனக்கு கற்றுத்தருவேன், நீ நல்ல தந்தையிடம் பிறந்ததால் என்ற வார்த்தையை சொல்றான்னா, நல்ல தாய் தந்தையர் வந்து ஒரு மாணவனை, அதாவது தன் பிள்ளைகளை வளர்ப்பது எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறார். ஒண்ணு இல்லைங்க, ஒரு இந்த அம்மா சொன்னாங்க, கண்ட நம்ம பாடகி வாணி, இசைங்க வாணி சொன்னாங்க, கர்ணன் வந்து நண்பனால்தான் ரொம்ப முன்னேற்றத்துக்கு போனான். எங்க போனான் கர்ணன்? நண்பன்கள் இதை வந்து அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். அந்த விஷயத்தை தப்பான விஷயங்களை இந்த துரியோதன் அவன் மனதில் பதிய வைத்ததை அவன் அதை ஒரு வஞ்சகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவனுக்கு உயிர் கொடுத்தான், அவனுக்கு உணவு கொடுத்தான், உண்ண உடை உடுக்க இடம் கொடுத்தான், நட்பின் இலக்கணமாக தீர்ந்தான் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனா கண்ணன் ஒரு சூட்சுமத்தால் தன் கர்ணனிடம் சொன்னான் பாருங்க, உன் தாய் குந்தி தேவி, சூரியன் உன் தந்தை, நீ சூரிய வம்சத்தில் பிறந்தவர். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேடி பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. தாய்க்கு நீ மகனில்லை, தந்தைக்கு பிள்ளை இல்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தந்தைக்கு பிள்ளை இல்லை, ஊர்பலி ஏற்றாயடா கர்ணா, உன் பலி சுமந்தேனடா கர்ணா, உன் பலி. அழுக வச்சிருவான் சிவாஜி கர்ணன் படத்துல. அப்ப தாய் தந்தையரை சொன்னவுடன் அவன் மனம், ஆஹா, நம் நிலையை மாத்தினாரா இல்லையா? கர்ணன் மாற்றிக்கொண்டானா இல்லையா? அப்பையும் இந்த தானத்தை கண்ணன் சொன்ன உடனே ஒரு வேடு மணிந்து வந்தவன கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? தன் தாய் குந்தி என்று தெரிந்தவுடன், தன் தந்தை சூரிய தந்தை என்று தெரிந்தவுடன் அனைத்து. அப்ப அவன் மனதில் மைண்ட்ல ஏறியது, நமக்கு முதலில் கல்வி, செல்வம், அன்பு அனைத்தையும் பெற்றெடுத்த தாயின் தந்தையில் இருந்து வளர்ந்த உடம்பா இந்த உடம்பு. பிறகுதான் அவன் துடிக்கிறான், கொடுக்கிறான் தன் தானத்தை, தர்மத்தை அள்ளி கொடுக்கிறான். அப்ப தாயிடம் அவன் மனதில் இருந்ததால் தானே அவன் நெகிழ்வுகள் பின்னால் அவனுக்கு செலுத்தப்படுகிறது. ஒண்ணு இல்லை, ஒரு பிசினஸ் பண்றாங்க, நகரத்தார் இடத்துல நம்ம இருக்கோம். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளை நீங்க படிக்க வைக்கிறீங்க? எவ்வளவு உண்மையிலேயே ஒரு கோவிலை உருவாக்குவதற்கு எத்தனை நகரத்தார்கள் இன்று உருவாக்கி இன்று ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் புறங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தன் பிள்ளைகளை இன்று ஓரளவு ஒரு மருத்துவராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு ஏதோ ஒரு வழியில போனாலும் அவங்க எண்ணங்கள்ல என்ன ஓடும்? என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பச்சி விட்ட கடையை விடக்கூடாது, நம்ம அப்பச்சி விட்ட கடையை, நம்ம ஐயா விட்ட கடையை விடக்கூடாது. அதில் ஒரு தர்மம் இருக்கணும். ஏன்னா நான் செய்த தர்மத்தை நீ செய்ய வேண்டும். நீ இன்ஜினியரா இருந்துட்டு போ, டாக்டரா இருந்துட்டு போ, நீ கலெக்டரா இருந்துட்டு போ. ஆனால் நம் வம்சாவளி தொழில்களை நாம் விடக்கூடாது. நகரத்தாரின் கோட்பாட்டை நாம் மாற்றக்கூடாது. நம் பரம்பரை அழியக்கூடாது. நீ
என்னைக்கும் சங்கராங்கப்பா அவரு நகராட்சியில் ஓய்வு பெற்ற துப்புரவு பணியாளருடைய மகன் குரூப் 1ல பாஸ் பண்ணியிருக்கான். அப்ப அந்த தந்தை சொல்லி கொடுத்தால் தானே. ஏன் சொல்லி கொடுத்தார்? நான் துப்புரவு பணியாளர் இருக்கேன்டா மகனே, நல்ல ஆசிரியரா இருக்காரு, நல்ல நட்பா இருக்காரு, நண்பனா இருக்கா, இதெல்லாம் விட்டுறா மகனே, என்னை நினைத்து படிடா மகனே. அன்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த துப்புரவு பணியாளர் சங்கர் அவர்கள் சொல்லி தந்தை சொல்லி கொடுத்தது தானே இன்னைக்கு அந்த பையன் ஆறுமுக மகன் சங்கர், ஆறுமுக சங்கர் சொல்லி கொடுத்தாரு. சங்கர் வளர்ந்தாரு, நீ குரூப் எழுதி பாஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததாலோ ஒரு நல்ல நண்பன் அவன் பழக்கத்தில் இருந்ததால் அவன் முன்னேறினான். தன் தந்தை பட்ட கஷ்டங்களை வளங்களை அள்ளி அள்ளி தெருவை கூட்டி கூட்டி குப்பைகளை தன் குப்பையோடு குப்பையாக தன் உணவை ஊட்டி விட்டானே தன் தந்தை. அன்று நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுத்தானே தந்தை. வேர்வையின் வடி பிள்ளைய செல்லை கொடுத்ததால் அந்த செல்லை கொண்டுட்டு அந்த 10 வயசு பிள்ளை போது ஒரு காலேஜ் படிக்கிற பைய கூட்டிட்டு போய் குட்டீஸ்வராக்கி பிள்ளையை பெற்று கையை அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு போயிடுறான். தாய் தந்தை சொல்லை கேளுங்கள் தான் நாங்க சொல்றோம். தாய் தந்தை தான் நல்ல ஆசான்னு சொல்றோம். இன்று நல்ல ஆசிரியர்கள் இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் சொல்லும் பாடங்களை படி என்று ஒரு தாய் தந்தை, நல்ல தாய் தந்தைகள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களிடம் படியுங்கள் என்று சொல்கிறோம். நல்ல நண்பர்களுடன் சேருங்கள் என்று முதல் துவக்க படிப்பை தாய் தந்தையர் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாளே ஒழிய பின்னால் தான் இவர்களும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று கூறி, நடுவரையா வெயில்ல உட்கார்ந்திருந்தேன், நல்ல தீர்ப்பை சொல்லுங்க, இது சொல்லரங்கம் தான், பட்டிமன்றம் கிடையாது, இதை வரிசைப்படுத்தி அழகுபடுத்துங்கள் என்று கூறி முன்னாடி அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பின்னால் இருக்கும் தாய்மார்களுக்கும் நடுவில் இருக்கும் இளைஞர்களுக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். முன்னாடி இருக்கும் தாய்மார்களுக்கும் சொல்லிட்டாரு. சரி சரி வாங்க வாங்க. முன்னால் இருக்கும் தாய்மார்களுக்கும் சொல்லி பெற்றோர்களை சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையிலே பெற்றோர்கள் தான் வந்து பிகினிங்ல சொல்லி கொடுக்கறது, இதாவது இப்படி செய்யணும், ஒரு நல்ல டீச்சர்கிட்ட போய் படிக்க வைக்கணும், நல்ல ஸ்கூல்ல போய் சேர்க்கணும், நல்ல நண்பர்கள்ட்ட சேரு, இவனோட சேராத இவன்கிட்ட சேரு, இப்படிலாம் சொல்லி கொடுக்கறது பெற்றோர்கள் தான் அப்படிங்கிறத வந்து அழகா சொன்னாரு. இதுக்கு பயிர் சொல்றதுக்கு பேராசிரியர் கேமாமாலி அவர்களே, ஆசிரியர்களே என்று நீங்க சொல்ற. சொல்லோடும் சுவையோடும் சுதிபாடும் செந்தமிழில் உன்னை சுவையாக நான் பேச துணை இருந்து நீ அருளு. நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி அனைவருக்கும் என் மதிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு துவக்கத்திலும் முதல் பூஜை கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்குவது என்பது நம் வழக்கம். அப்படி விநாயக பெருமானை வணங்கி, புள்ளியார் சூழியே பிள்ளையார் சூழியாம் புள்ளியில் இருந்தே புவனங்கள் விரியும், புள்ளியார் சூழியே பிள்ளையார் சூழியாம் புள்ளியில் இருந்தே புவனங்கள் விரியும், புள்ளியே தொடக்கம் புள்ளியில் அடக்கம் பிள்ளையார் இன்றி எதுதான் நடக்கும், புள்ளியார் சூழியே பிள்ளையார் சூழியாம் புள்ளியில் இருந்தே புவனங்கள் விரியும், ஒவ்வொரு கணமும் உன்னால் நகரும் உயிர்கணம் யாவும் உன்னால் வளரும், கணபதி எனும் பெயர் எத்தனை பொருத்தம் உணதருள் இன்றி எதுதான் நடக்கும், புள்ளியார் சூழியே பிள்ளையார் சூழியாம் புள்ளியில் இருந்தே புவனங்கள் வீரியும், ஓம் எனும் முதல் ஒளி வேளம் ஒழிக்கும், கடுகையும் மலையையும் துதிக்கை எடுக்கும், யானையின் குணத்துடன் செயல்களை நடத்தும் விநாயகன் இன்றி எதுதான் நடக்கும், புள்ளியார் சூழியே பிள்ளையார் சூழியாம் புள்ளியில் இருந்தே புவனங்கள் வீரியும் என்று விநாயக பெருமானை வணங்கி, ஐயா இந்த சுழலும் சொல்லரங்கத்துல ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க.
நடுவர் கிட்ட என்னுடைய தாழ்மையான ஒரு கோரிக்கையை இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். காரணம் என்ன அப்படின்னா, மாணவர்களினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரா நான் நிக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின எதிரணியினர் வந்து நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு ஆசிரியராக அதற்கு பதில் சொல்றதுக்கான கடமையில நான் இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்ன்ற கோரிக்கை இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். நடுவர் அவர்களே, இவங்க எல்லாரும் பேசுறத வச்சு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, ஆதி காலத்துல இருந்த நட்பை பத்தி அவங்க பேசிட்டு போறாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி கேக்குறீங்க எக்ஸ்ட்ரா. ஆமா நடுவர் அவர்களே, ஆதி காலத்துல நடந்த எங்க பிசிராந்தையார் காலத்துல இருக்கக்கூடிய நட்பை பத்தி இங்க தலைப்பு போடல. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நட்பு எப்படி இருக்கு தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. அந்த நண்பர்களுக்கு இடையில ஒரு பெண் பிள்ளை வந்துச்சு அப்படின்னா நட்போட லட்சணம் என்னன்றது தெரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுமா. ரட்சிய கட்டுறோம்ல, கையில பேர் என்னமா? ரக்ஷாபந்தன். ரட்சாபந்தனா அன்னைக்கு வந்து அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாங்கம்மா. அப்படி வந்து சின்ன பிள்ளைல இருந்து அண்ணன் தம்பி பங்காளி பழகினவங்க 2 அழகான பிள்ளை வந்து எனக்கு 2 பேர்த்தையும் கையில கட்டிடுச்சு. அடுத்த செகண்டே மாப்பிள்ளைய மாத்திட்டாங்க. மாப்பிள்ளை மச்சான் மாறிட்டாங்க. அந்த பொருளைய கட்டிட்டு போன உடனே முறையை மாத்திக்கிட்டாங்க. நடுவர் அவர்களே, அதனாலதான் சொல்றோம், மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நட்பு ஒருபோது துணையா இருக்காதுன்னு. ஐயா அழகா வந்து சொன்னாங்க, குடும்பத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் வந்து மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, குழந்தைகளை பெற்று அங்க போய் அவங்க வந்து பள்ளிக்கூடத்துல விடுறதோட அவங்களோட கடமை அத்தனையும் முடிஞ்சு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, குரு பக்தி அப்படின்ற ஒரு வார்த்தை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வழக்கத்துல இருந்தது. ஆனால் இன்னைய இருக்கக்கூடிய நிலைமையில குரு பக்தின்றது எப்படி இருக்கு தெரியுமா? மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற ஒரு சொல் இருந்தது. ஆனால் இன்றைய நிலையில் மாதா பிதா கூகுள் தெய்வம்னு மாறிடுச்சு. காரணம் என்னன்னா, அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க மாணவர்கள். உங்ககிட்ட நீங்க டவுட் கேட்டீங்கன்னா, நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல வர சொல்றீங்க, உடனே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா நாங்க எத்தனை சந்தேகங்கள் கேட்டாலும் உடனடியே எங்களுக்கு பதில் சொல்றது கூகுள்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. பெட்ரோல் வாங்கி கொடுத்த செல்லுங்க நாங்க பாத்துக்குறோம் அப்படிங்கிறாங்களே. ஆமா நடுவர்களே, அப்ப குழந்தைகள் கெட்டு போறதுக்கு அடிப்படையா இருக்கிறது இந்த பெற்றோர்கள் தான். ஆனா பள்ளிக்கூடத்துல பாருங்க, யாராவது வந்து இந்த கைபேசி பயன்படுத்த முடியுமா? அப்படி பயன்படுத்தலாம் நாங்க ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம். என்ன தெரியுமா? நீ மொபைல் போன் வந்து காலேஜ்ல ஸ்கூல்ல நீ யூஸ் பண்ண அப்படின்னா திரும்ப அந்த மொபைலை உன் கையில கொடுக்க மாட்டோம்னு நாங்க கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடியில அந்த குழந்தை அதை பயன்படுத்தாது. அப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருங்க, பெற்றோர்கள் அவங்க மேல பாசம் வைக்கிறோன்ற பெயர்ல இது மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு கடைசியில நாங்க தான் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படையா இருக்கோம், உறுதுணையா இருக்கோம், நாங்க வந்து மெழுகா உருகுறோம் கரையிறோம்லாம் வந்து கதை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ மாணவர்களை நம்ம வந்து இன்னைக்கு சந்திக்கவே முடியாது. அதாவது அவங்க கிட்ட பேச முடியல. ஒரு மாணவர் கேட்கிறாரு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதாவது உப்புன்னு சொல்றமே, இந்த உப்புன்ற பொருள் வந்து சைவமா அசைவமானு ஒரு கேள்வி கேட்கிறையா. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு என்ன அப்படின்னா, எனக்கே அவ்வளவு ஒரு பேர் அதிர்ச்சியா இருந்தது. எந்திரிச்சு ரொம்ப நேரமா யோசிச்சு சொல்றான் பதில். உப்பை சாம்பார்ல போடும்போது அது சைவமா, அதே உப்பை மீன் குழம்புல போட்டோம்னா அது அசைவம்னு ஒரு பதில் சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய மாணவர்களை கையாளுறது அப்படின்றது எத்தனை பெரிய சவாலாக இருக்குதுன்றது எங்கள் போன்ற ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பெற்றோர்கள் உங்களுக்கு நீங்கள் பெற்ற ஒரு குழந்தை மட்டும்தான். ஆனால் ஆசிரியர்களாகிய எங்களுக்கு ஒவ்வொருத்தருமே எங்களுடைய குழந்தைகளாக தான் நாங்க நினைக்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நாம் அனைவரும் மறக்க முடியாத ஒரு ஆசிரியை இருக்காங்க, சுகந்தி டீச்சர். ஒரு சமயம் பள்ளி அந்த வாகனம் என்ன பண்ணுது, நீர்ல மூழ்கி அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரிய விபத்துல பாதிக்கப்படுறாங்க. ஒரு பெற்றோரா இருந்தா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குழந்தை சேஃபா இருக்கான்னு பாப்பாங்க. நண்பனா இருந்தா என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நம்ம காப்பாத்துன்னு நினைப்பாங்க. ஆனா 1 இல்ல 2 இல்ல 12 குழந்தைகளை காப்பாற்றி கடைசியா தன்னுடைய உயிரை விட்டா பாத்தீங்களா, அந்த சுகந்தி டீச்சர். அந்த அர்ப்பணிப்புன்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் வரும். வட்டுக்கோட்டை பக்கத்துல கண்டிப்பா. அப்போ ஆசிரியர்கள் நீங்க என்ன அதாவது பெற்றோர்கள் என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் மீது அதீத பாசம்னு சொல்லி குழந்தைகளை கெடுக்கிறீங்க. நண்பர்கள் வந்து ஏதோ புரிதல் அப்படின்ற பேர்ல தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் ஆசிரியர்கள் மட்டும்தான் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அர்ப்பணிப்போட வாழக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னா அது நிச்சயமாக ஆசிரியர் சமுதாயம் மட்டும்தான். சார், இன்னைக்கு மாணவர்கள் வந்து டீச்சர்ஸ்க்கு நிறைய பட்டப்பெயர் வைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவனை எப்படியாவது தேத்தி விடணும்ன்றதுக்காக அதை சட்டை பண்ணாம அந்த மாணவருடைய
தேவைகளுக்கு ஏத்த மாதிரி கடமையாற்றி ஒரு தாய் உள்ளத்தோட இருக்கக்கூடிய ஆசிரியர் சமுதாயம் தான் வந்து மாணவர்களுடைய நலனில் அக்கறையா இருக்கின்றது நீங்க ஏன் மறந்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க? என்னுடைய பெரிய கேள்வி. அன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன் பஞ்சபூதங்கள்னு சொல்றேன் டீச்சர்ல அறிவியல் டீச்சரு, கணித டீச்சர், தமிழ் டீச்சர்னு 5 டீச்சர்களை சொல்லி பஞ்சபூதங்கள் பேர் வச்சிருக்காங்க. நடுவர் அவர்களே, இந்த நட்பு அந்த மாதிரி அவங்களை வந்து உசுப்பேத்தி விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு முன்னாடி பேசுறவங்க வந்து நிறைய கேள்விகள் கொடுத்தாங்க. முத்துக்கண்ணு மேடம் சொல்லும் போது சொன்னாங்க, நிறைய பெற்றோர்கள் வந்து தன்னுடைய வீடுகளை விட்டுட்டு இங்க இருந்து வேற ஊர்ல போய் வசதி குறைவான இடத்துல வந்து குழந்தைகளுக்காக தங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அப்படி குழந்தைகளுக்காக பெற்றோர் வந்து இன்னொரு ஊர்ல தங்குறாங்கன்னா ஹாஸ்டல் எதுக்கு இங்க மாணவர்கள் அதிகமா இருக்காங்க? எதற்காக இருக்காங்க? அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொன்னாங்க மேடம் பேசும்போது, சாலமன் பாப்பையா அவர்கள் பத்தி சொன்னாங்க. நீங்க நட்புக்கு பலனா வந்து அதனோட பிரதிபலனா தன்னுடைய மகனுக்கு பெயர் வச்சாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் மதிப்பிற்குரிய சாலமன் பாப்பையா அவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அதே போல ஏவுகணை நாயகன் ஏபிஜே பத்தி அழகா சொன்னாங்க. அவர்களை உத்வேகப்படுத்தியது அவர்களுடைய பெற்றோர்கள் தான். அங்க போய் நிறைய விஷயங்களை கத்துக்கொண்டதுக்கு அப்புறம் நிறைவா ஒரு பேட்டியில் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படி ஒருவேளை நீங்க வந்து இந்த மாதிரி ஏவுகணை நாயகனா இல்லாத பட்சத்துல நீங்க என்னவா இருந்திருப்பீங்கன்னு கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே மன மகிழ்ச்சியோட அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இந்நேரம் இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு வராம இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு ஆசிரியராக தான் இருந்திருப்பேன்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணும்போது இதுல இருந்தே தெரிய வேணாமா மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு யார் அடித்தளமாக இருக்கிறது அப்படின்றது. அது மட்டும் கிடையாது, மேடம் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எத்தனை வந்து ஏபிஜேவை நாங்க வந்து அம்மாக்கள் வந்து பெற்றெடுக்கிறோம், காந்தியை வந்து பெற்றெடுத்தது ஒரு அம்மா தான் நீங்க சொல்றீங்க. உங்கள் வீட்டிற்கு ஒரு காந்தியை, வீட்டிற்கு ஒரு காமராஜரை உருவாக்குறது நீங்க. ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் காமராஜர் ஆகணும்னு நினைக்கிறது அர்ப்பணிப்போட யாரும் நல்ல குழந்தைகளை உருவாக்கலன்றதுக்கு நீங்களே உதாரணமா சொல்லிட்டீங்க நடுவர் அவர்களே. அது மட்டும் கிடையாது, இந்த பெற்றோர்களுக்கு நான் ஒரே ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். என்னன்னா நடுவர் அவர்களே, அதுக்கு நீங்க தான் சாட்சி. 24 மணி நேரமும் நீங்க எங்கே உட்கார்ந்துருக்கீங்கன்னா டிவி. தானத்துல சிறந்த தானம் அன்னதானம், தண்ணி தானம், கண் தானம்லாம் நிறைய சொல்றாங்க, நிதானத்தை கூட சொல்றாங்க. ஒரு நாள் மட்டும் உங்களுடைய குழந்தைகளுக்காக டிவி பார்க்காம உங்களால தொலைக்காட்சியை தானம் பண்ண முடியுமா? அப்படி நீங்க பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். நாங்க வந்து அதுக்கு உறுதுணையா இல்ல அப்படின்றத நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். தொலைக்காட்சியை பார்க்கறோம், ஏன்னா நம்ம பார்க்க விட மாட்டேங்கிற பிள்ளை, அதனால வந்து செல்லிலேயே நாங்க யூடியூப்ல போட்டு பார்த்துக்கிறது. ஆமா நடுவர் அவர்களே, அப்ப இந்த நட்பாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் உறுதுணையாக இல்ல. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு பண்றேன் நடுவர் அவர்களே. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம செய்தித்தாள்கள்ல படிச்சிருக்கோம், நண்பர்கள் சொல்றாங்க இல்லையா, அப்போ ஒரு நண்பன் தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா இன்னொரு நண்பனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோன்ற பெயர்ல அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறுல ஒரு மாணவனை கொல்ற அளவுக்கு இன்னைக்கு நிலையில் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய குழந்தையை கொண்ட ஒரு பெற்றோர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ப்பணிப்போட வாழ்றதுக்கு எங்கள் போன்ற ஆசிரியர் சமுதாயம் மட்டும்தான் இருக்கின்றது இந்த இடத்துல பதிவு பண்றேன். ஒரு வாசகம், லைஃப் doesn't give anything security but it gives only challenges. அதாவது வாழ்க்கை அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு பாதுகாப்பு அப்படின்றது கிடையாது, அது எல்லாமே வந்து ஒரு சவால்கள் நிறைந்தது அப்படின்றதுதான் அந்த வாசகம். அதாவது பெற்றோர்களும் சரி, அவர்களுடைய நண்பர்களும் சரி, மாணவர்களுக்கும் இளைய சமுதாயத்துக்கும் ஒரு செக்யூரிட்டி, அவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாவலனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் வாழ்க்கை அதுவல்ல. ஒரு வாழ்க்கை என்பது, வாழ்வியல் வழிமுறை என்பது என்ன அப்படின்னா, இந்த வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சவால்களை சந்திப்பதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்படிப்பட்ட சவால்களையும் வாழ்வியல் சார்ந்த வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுத்து மாணவர்களையும் இளைஞர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பது ஆசிரியர்களே என்று கூறி அருமையான வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும், நல்ல நல்ல நிலம் பார்த்து தாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். ஆக ஆசிரியர் தான் இருக்க அழகா சொல்லிட்டு போனாங்க.
ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது படி முடிச்சுட்டு போயிட்டார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் படிச்செல்லாம் முடிஞ்ச பிறகு தான் படித்த ஆசிரியரை சந்திச்சிருக்காப்புல. சந்திக்கும் போது இவன் கிளாஸில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒருத்தர் இவங்க வந்து ஏழை, கடிகாரம் நல்ல கடிகாரம், அந்த கடிகாரத்தை என்ன பண்ணிட்டேன், அவன் மோத்த கதவு பைக்கில் எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டேன். காணாம போச்சு. கதவை போட்டிட்டு டீச்சர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வந்து கடிகாரம் காணாம போயிடுச்சு, எல்லாரும் கண்ணை மூடுங்க, நான் வந்து பார்த்து பையில ஒட்டி எடுத்துக்கிறேன், எல்லாரும் கண்ணை முடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது வராரம் பார்த்து எவன் எடுத்தானோ அந்த ஏழையுடைய பையை ஒட்டி அந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டு வச்சுட்டு எல்லாரையும் போச்சு சொல்லிட்டாரு. அத்தனை வருஷம் கழிச்சு அவர் சந்திச்சோன்னு கேட்டேன், கடிகாரத்தை திருந்த நான் தான் சார், என்னை அந்த தடவை நீங்க வந்து என்னை கண்டிக்கல அப்படின்னாப்ல. அப்ப கண்டிக்கலைன்னு கேட்டதுக்கு, நீங்க அந்த மாதிரி கண்டிக்காதனாலதான் இந்த அளவுக்கு நானும் ஒரு ஆசிரியரை வந்தேன் அப்படின்னு கேட்டது, நீங்க ஏன் சார் வந்துட்டேன் என்னை ஒன்றும் சொல்லல, நானும் அந்த நேரம் கண்ணை மூடிட்டு வந்தேன் அப்படின்னாரு. ஆக ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் குற்றமா சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவனை குறை சொல்லிட்டாலே எனக்கு சைக்காலஜிக்கல் பிரகாரம் அவன் மேற்கொண்டு குற்றவாளி ஆயிருக்கான். அந்த மாதிரி வந்து காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆசிரியர்கள் தான் வந்து மாணவர்களை முன்னேற்றத்துக்கு பெரிய துணை இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக நிறைவு பேச்சாளர் நண்பர்களே என்று பேசுவதற்கு மீனாட்சி சுந்தரம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆன்மீக சுடர் வேற ஒண்ணும் இல்ல, மைசெட்டுக்காரர் வந்ததுல இருந்து பேசிக்கிட்டு இருந்தார்ல. தென்பொதிகை தனி பிறந்து தென்பாண்டி மண்ணெடுத்து மன்னன் மடிதவழ்ந்து கன்னியாய் பிறந்த கன்னித்தமிழே ஓடி வந்தேன் நாவிலரு நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நெஞ்சு வாயகி மாலினி வாராயி சுலனி மாதன் என்று ஆகி ஆதியுடையால் சரவணன் நமக்கே எல்லா வல்ல பிள்ளைவேல் காளியை உன்னை வணங்கி பர்வதவத்ரி அம்பாள் சமேத ராமநாசாமியை வணங்கி இந்த சூழலும் சொல்லறதுக்குள்ள போறோமையா. ஒரு அருமையான தலைப்பு. இன்றைய சூழ்நிலையில், அதாவது மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது பெற்றோர்களா, ஆசிரியர்களா, நண்பர்களா அப்படிங்கிற தலைப்பில் நடந்துட்டு இருக்க சூழலும் சொல்லரங்கத்திற்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த நடராஜபுரம் கோவில் கும்பாபிஷேக விழா கமிட்டியினர் அவர்களுக்கும் நகர்த்தாரு இதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த அன்பு நண்பர் ஐயா நோட்டீஸ் பாயிண்ட் நண்பர் நடராஜன் அவர்களுக்கும் நல்ல பேச்சை பேசுவதற்காக வந்திருக்கின்ற துயங்கை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு அன்புத்துறை ஐயா அவர்களுக்கும் பெற்றோர்களே என பேசி அமர்ந்திருக்கின்ற நம்ம நீதிமன்றத்தின் சிராசிதார் ஐயா அறிவன் ஐயா அவர்களுக்கும் மாவட்ட குழந்தை நலக்குழு குழுவின் பாதுகாப்பு அலுவலர் திருமதி முத்துக்கண்ணன் அவர்களுக்கும் ஆசிரியர்களே என வேற வழியே இல்லாம நிறைய பொய் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்க அன்பு சகோதரி பேராசிரியை ஜெயமாலினிக்கும் அன்பு சகோதரி திரு இந்திரா காந்தி அவர்களுக்கும் நண்பர்களே அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா அடிச்சு பேசி உட்கார்ந்திருக்க அன்பு சகோதரி குரலரசி சரணியாவுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு பட்டிமன்றத்துக்கு சொல்லரங்கத்திற்கு போகும் முன்னாடி இந்த நடராஜபுரத்தை பத்தி சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு கொடுத்திருக்க நேரம் அருமையான நேரம். மணி வந்து 1:45, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடிய நேரம். சேர்ல நிறைய இருக்கு. ஆனா வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை, பர்வதவர்த்தினி ராமநாதசாமி கேட்டா போதுங்கிற நம்பிக்கை எல்லாரும் அங்கங்கே இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மிக்க மகிழ்ச்சியா. அதாவது சுமார் ஒரு 1905ஆம் ஆண்டு இங்கு ஒரு சிவலிங்கம் வைக்கப்படுகிறது. எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு முனிவர் சொல்றாரு இந்த இடத்துல வந்து ஒரு சிவலிங்கம் வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நடராஜபுரங்கிற ஊரை வந்து தவத்திரு கோவிலூர் ஆதினகர்த்தர் ஸ்ரீலஸ்ரீ வீரப்ப சுவாமிகள் அவர்களை வழிகாட்டுறதுபடி இந்த கிராமத்துல வந்து நகரத்தார் வந்து குடியேறாங்க. அந்த ஊருக்கு நடராஜபுரம் அப்படின்னு சொல்லிட்டு புலவர் ஆலங்குடியார் அப்படிங்கிறவர் வந்து நடராஜபுரம் ஈஸ்வரன் நினைச்சு நடராஜபுரம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. முதல்ல 1905 சின்ன சிவாலயமாக இங்கு சிவன் இருக்கிறார். இங்கு ஒரு பேர் விசேஷம், ரொம்ப விசேஷம் என்னன்னா பர்வதவர்த்தினி அம்பாள் சமேத ராமநாத சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இங்க ஒரு முனிவர் சொல்றாரு, நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு தேவையான லிங்கம் அங்கு கிடைக்குங்கிறாங்க. ராமேஸ்வரத்திலிருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்ட சிவலிங்கம் தான் இந்த ராமநாத சுவாமி. அப்புறம் பர்வதவர்த்தினி அம்பாளை வந்து இங்க பிரதிஷ்டை பண்றாங்க. 1922, 1979, 2005 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷங்கள் கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. இப்ப 2024 நகரத்தா பெருமக்களின் பெரும் முயற்சியால் ராஜகோபுரம் கட்டப்பட்டு இப்ப கும்பாபிஷேகம் நடத்தப்படுது. சுமார் 121 வருஷம் ஆச்சு இந்த கோவில் கட்டப்பட்ட வரலாறுயா.
இதுல ரொம்ப விசேஷம் என்னன்னா, பொதுவா வந்து குலம் சிவனுக்கு எய்த்தாப்ப இருக்காது. எந்த ஒரு குலமா இருந்தாலும் சிவனுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிற மாட்டாங்க, தள்ளி இருக்கும். ஆனால் இங்கு மட்டுமே சிவனுக்கு முதல் முகப்பில் வந்து குளம் இருக்கிறது. சிவனின் பார்வை குளத்தில் இருக்கிறது. குளத்துல குளிச்செந்திரிச்சு போனாலே உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும். எப்படி வந்து அக்னி தீர்த்த கடல் வாசல்ல ராமநாத சுவாமி இருக்காரோ, அக்னி தீர்த்த கடல் மாதிரி இந்த குளம் இருக்கிறது. இதற்கு பக்கத்துல என்றும் அருள் புரியக்கூடிய மிளகாசாமி அமைந்திருக்கார். சித்தர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க வந்து சாமி நிறைய பேசும் சொல்லுவாங்க. அவ்வளவு புண்ணியம் மிக்க இந்த பூமியில் நமக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அன்பண்ணன் நடராஜன் அவர்களுக்கும் இந்த ஊர் நகரத்தார்களுக்கும் நாட்டார்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு சொல்லறதுக்குள்ள போறோம். ஐயா நிறைய பேசுறாங்க, ஆசிரியர்கள் பெஸ்ட், பெற்றோர்கள் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு குழந்தைகள் நலக்குள்ள வந்து ஒரு நீதிபதியா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். எங்கள்கிட்ட வரக்கூடிய கேஸ் முக்காவாசி கேஸ்ல 100 கேஸ்ல 95 பேர் குற்றவாளி யாருன்னா அந்த பெற்றோரும் ஆசிரியர் மட்டும்தாயா. நண்பனால் கெட்டு போனவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு, பெற்றோர்களால் கெட்டு போனவர்கள் எண்ணிக்கை அதிகம். சகோதரி பேசும்போது பாத்தீங்கன்னா பெற்றோர் தப்பு செஞ்சிருக்காங்க, நண்பர் தப்பு செஞ்சிருக்காங்க. எத்தனை கேஸ் போக்சோ கேஸ் நாங்க பாக்குறோம். ஆசிரியர்கள் நம்பிதான் நாங்க பிள்ளைய விட்டு போறோம். சொல்லுங்க, அந்த செஞ்ச தப்பையும் அவர்களுடைய நண்பர்கள் சுட்டி காட்டி, என் நண்பருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, எனது தோழிக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்வழிப்படுத்தி செஞ்ச தப்பெல்லாம் மறந்துரு, நல்லா படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி கொண்டு வர்றது யாரு? நண்பர்கள் தான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்ணனின் நட்பை நம்பிதான் துரியோதனன் மகாபாரத போருக்கு இறங்கினான். ஆனால் பாண்டவர்கள் கிருஷ்ணனின் நட்பை நம்பிதான் போரில் வெற்றி பெற்றார்கள். ராமனின் நட்பு எங்க ஆரம்பிக்கிறதுனா குகன்ட்டு ஆரம்பிக்குது. பெற்றோர் என்ன செஞ்சுட்டாங்க? ராமனை நீ காட்டுக்கு போடான்னு சொல்லி அனுப்பி வச்சுச்சு பெற்றோர். கையம்மா கேட்டுங்க, பெற்றோர்களை அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா குகன் நான் உங்களுக்கு நண்பனாக இருந்து தம்பியாக இருந்து உதவி செய்து கூட வந்தாரு. அனுமனின் நட்பும் சுக்கிரவனின் நட்பும் விபீஷணின் நட்பும் அவரது மனைவி சீதா பிராட்டியை கண்டுபிடிக்க உதவிச்சு அப்படின்னா இந்த இடத்தில் நட்பு மட்டும்தான் பெருசா இருக்கு. அவர் இன்னொன்னு இந்திரா காந்தி அம்மா சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, கருவறையில் 10 மாசம் மட்டும்தான் நீங்கள் சுமரிக்கிறீர்கள், நாங்கள் 12 இருந்து 15 வருஷம் வகுப்பறையில் பார்க்கிறோம்னு சொல்றீங்க. ஆனா பிறப்புல இருந்து எப்ப அந்த குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சுச்சோ சாகர வரைக்கும் நட்பு இருக்குங்கயா. ஆசிரியர்கள் மாறிடுவார்கள், பெற்றோர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல இருக்க மாட்டாங்க. ஆனா நட்பு எல்லா சூழ்நிலையும் வரும். பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது இருக்கும், வேலை பார்க்கிற இடத்துலையும் இருக்கும். எத்தனை நண்பர்கள் தான் வேலை பார்க்கிற இடத்தில் நண்பர்களுக்காக வா நண்பா இங்க வேலை இருக்கு வாங்கி கூட்டிட்டு போலையா? வெளிநாட்டுல இவ்வளவு இளைஞர்கள் வெளிநாட்டு வேலை பார்க்கிறாங்க, அதுக்கு யார் காரணம்? நண்பர்கள் தான் காரணம், பெற்றோர் கிடையாது. சில நேரங்களில் வந்து வெளிப்படிப்பு படிக்க போகும்போது தனது மகளையோ கொண்டு போய் வேற ஹாஸ்டல்ல சேர்க்கும் போது வேற கல்லூரியில் சேர்க்கும் போது யாருக்கு முதல் கேட்பாங்க? அங்க படிக்கிற பிள்ளைய கேட்பாங்க, ஏப்பா நல்ல காலேஜா, நல்ல ஸ்கூலா, நல்ல ஹாஸ்டலா, என் பிள்ளைய பாத்துக்க. யார நம்பி விட்டுட்டு போறாங்க? பெற்றோர்கள் தனது நண்பர்களை நம்பி விட்டு போறாங்க. நல்ல டீச்சர் கேட்க மாட்டாங்க. நல்ல டீச்சர் எப்படின்னா, எந்த டீச்சர் நண்பனாக இருந்து குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே நல்ல டீச்சர். நல்லாசிரியர் கண்ணப்பனையா இருந்தார்னா அவர் நண்பனாக இருந்து சொல்லி கொடுத்ததுனால, கம்ப வச்சு அடிச்சு விரட்டிட்டு இருந்தார்னா நல்லாசிரியராக இருந்திருக்க மாட்டார். நல்லாசிரியர் எப்படி இருந்தாரு? நண்பனா வந்து குழந்தைகளை பேசி அணைச்சு அரவணைச்சு கூட்டிட்டு போனதால என்ன செஞ்சிச்சு? அவர்கள் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. எந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நண்பர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே வெற்றி பெற்ற பெற்றோர்களாக மாற முடியுமையா. பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாத விஷயம், அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாத விஷயம், அக்கா தங்கச்சிட்ட சொல்ல முடியாத விஷயம், அண்ணன் தம்பிட்ட சொல்ல முடியாத விஷயம், ஆசிரியர்களிடம் சொல்ல முடியாத விஷயங்கள் அனைத்தையும் தனது நண்பர்களிடம் சொல்வார்கள் ஐயா. அதாய நட்புங்கிறது. நட்பு எந்த சூழ்நிலையும் என்ன செய்யாது, தனது நட்பை காட்டி கொடுக்காது. கொண்டு வந்தால் தந்தை, பொருள் கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் தங்கை, கொலையும் செய்வால் பத்தினி, ஆனால் உயிர் காப்பான் தோழன் என்றுதான் சொல்லியிருக்காங்க. அதை விட அபிராமி அபிராமி பட்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் அடிச்சுட்டு 3வது வார்த்தை சொல்றாரு, நட்பு தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. கபடு வாராத நட்பு, அந்த நட்பு இருந்தால் நான் மிகவும் உயர்வாக போவேன் சொல்லிட்டு அம்பாள்கிட்ட வேண்டாரு. நல்ல நண்பனை கொடு, நல்ல நட்பை கொடுன்னு கேட்கிறாரு. ஏன்னா பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் இயற்கையில் வந்து விடுவார்கள், மனைவி கூட அமைஞ்சிரும். ஆனா நட்புங்கிறது தனது மனதை ஒத்த நட்பு. மனதை ஒத்த மனைவி அமைவான்னு சொல்ல முடியாது.
என் மனசுக்கு பிடிச்ச வாத்தியார் அமையாரு சொல்ல முடியாது. எனக்கு மனசுக்கு பிடிச்ச எங்க அப்பா அம்மா இருந்தாலும் சொல்ல முடியாது. எனக்கு மனதுக்கு பிடித்த நண்பன் இருந்தா மட்டும் தான் சொல்ல முடியும். நான் செய்யறது தப்பா சரியா யார்கிட்ட கேட்பேன்? நண்பன் கேட்பேன். நண்பா, நான் தெரியாம தவறு செஞ்சுட்டேன், இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, இதை சரிப்படுத்தி கூறன்னு யார்கிட்ட கேட்பேன்? நண்பன் கேட்பேன். இதே பெற்றோர் என்ன செய்வார்கள்? குட்டி குட்டி காப்பார்கள். நீ என்னத்த லாய்க்கு? அம்மா சொல்வா, பார் அப்படியே அப்பையும் புத்தி, அப்படியே உங்க தாத்தையும் புத்தி. நல்ல விஷயம் தான் மட்டும் அவங்க அம்மா புத்தி, அவங்க தங்கச்சி புத்தி. கெட்ட விஷயம்னா அப்பையும் புத்தி, தாத்தையும் புத்தி. ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள்? நீ உன்னத்துக்கு லாயக்கில்ல, உன்னத்துக்கு விளங்க மாட்டேன், பாரு அந்த பையனை பாரு, இந்த பையனை பாரு சொல்லி கம்பாரிசன் கொடுப்பீங்க ஆசிரியர்கள் பெற்றோர்கள். அந்த நண்பே சொல்ல மாட்டேன், சரா மாப்பிள சரண்வா பாத்துக்குருவோம், நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க, எத்தனை நண்பர்கள் இருக்காங்க. தனது நண்பன் சாப்பிடவில்லை என்பதற்காக நான் கூட சாப்பிடுறேன் சொல்லி பொய் சொல்லி வீட்டுல சாப்பாடு கட்டி கொண்டு வந்து தனது நண்பர்கள் கொடுக்குற சாப்பாடு கொடுக்க எத்தனை குழந்தைகள் நம்ம பாக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. விளையாடும் போது ஷூ இல்லைங்கிறதுக்காக அப்பாட்ட சும்மா வச்சிருக்கான், அப்பா நான் போட்டு ஷூ தொலைஞ்சு போன்னு சொல்லி தன ஷூவை கலட்டி கொடுத்து நீ விளையாடா, நீ ஜெயிச்சுட்டு வாடான்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொன்ன நட்பு தான் எங்க அதிகமா இருக்குயா. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நண்பன் மிக சிறந்த நண்பனாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். மாணவ பருவத்துல சின்ன மாணவனாக இருக்கும் பெரிய மாணவர் வரைக்கும் அனைத்தும் புரியாத விஷயத்தை கூட திருப்பி திருப்பி கேட்பான். டேய், அந்த டீச்சர் சொல்லி கொடுத்த அந்த கணக்கு எனக்கு சரியா புரியல, இந்த 3ஆவது ஸ்டெப் புரியல, எப்படா சொல்றதுன்னு கேட்பான். அவன் புரிஞ்சுட்டு என்ன சொல்லுவானா, அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பான். அதுதான் நட்பு. தன்னை புரிந்து கொண்டவர்களை இணைக்கின்ற பாலம் தான் நட்பு. ஆகவே நட்பு மட்டுமே என்றும் கடைசி வரைக்கும் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லிட்டு நல்லதொரு தீர்ப்பை வழங்கணும். ஏன்னா வந்தவங்க உங்களை பார்த்து ஐயா வணக்கம் சொன்னதுல நண்பர்கள் தான், பெற்றோர்களோ ஆசிரியர்களோ கிடையாது. நல்லாசிரியர் கண்ணப்பன் வந்து ஆசிரியர் வந்து கொண்டாட போத்தினார்னா நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அன்பத்துறை யாருக்கு கொண்டாட போத்தினார் பாத்தீங்களா? அப்ப நட்பு மட்டும்தான் இனிமே நல்லபடியா இருக்கும்னு சொல்லிட்டு நல்லதொரு தீர்ப்பொழுங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இத்துடன் உரையை நிறைவுபடுத்தி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கிட்டத்தட்ட 2 மணி ஆகி போச்சு. நடராஜன் வந்துட்டாங்க, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன், அவ்வளோ ஒரு ரவுண்டு வெளியில போயிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு ஒரு பையன் சொல்றேன், பரீட்சை பேப்பரு பெண்கள் ஒண்ணு மாணவிகள் ஒண்ணு அப்படின்னு. என்னடா கேட்டேன், நாங்க பரீட்சை எழுதி முடிச்சோன்னு கட்டி கொடுத்துருவோம், அந்த மாதிரி பிள்ளைகளும் படிச்சு முடிச்சோன்னு கட்டி கொடுத்துருவாங்க. அதோட இன்னொருத்தன் கூட வந்துச்சு, ரெண்டையுமே திருத்த முடியாது. இல்ல இந்த நட்பர்களுக்குள்ள பேசிக்கிறத பெயர்னு வச்சுட்டேன். இப்ப அழகா 3 அணிகள் இந்த சொல்லலும் சொல்லரங்கத்துல பெற்றோர்கள் அணியில வந்து மதிப்புக்கு மரியாதைக்குரிய அறிவழகனும் முத்துக்கண்ணு அழகா பேசினாங்க. அதே போல ஆசிரியர் அணியில கல்லூரி பேராசிரியர், உயர்நிலை பேராசிரியர் இந்திரா காந்தி, கல்லூரி பேராசிரியர் ஹேமா மல்லியும் பேசினாங்க. அடுத்ததாக மதிப்புக்குரிய நண்பர் இளைஞருக்கு மீனாட்சி சுந்தரம் நம்ம சரணியாவும் பேசினாங்க. அது 3 பேரையும் பேச்சு கேட்கும்போது இவங்க பேசும்போது சரிதான், நண்பர்கள்னாலதான் வந்து உண்மையிலே எல்லா இதுவும் கத்துக்கிட்ட வச்சுக்கிட்ட நண்பர்கள் தான் என்னை படிக்க வச்சா சாலாம் பாப்பையா உதாரணம் சொன்னாங்க. அதை சொல்லும்போது பார்த்தா நிறைய இடங்கள்ல நண்பர்கள் வந்து ஒரு அறைக்குள்ள போயிட்டா, ஒரு வெளிநாட்டுலாம் போயிட்டா நண்பர்கள் தான் முன்னேற்றத்துக்கு துணையா இருக்காங்க. வெளி ஊருக்கு போயிட்டாலே விடுதிகள்ல அவங்க காய்ச்சல் அவங்க என்ன கூட்டிட்டு போறாங்க வைக்கிறாங்க. பரீட்சை நாளைக்கு என்ன நீ வேணும் படிப்பேன். காய்ச்சல் எனக்கு தெரிஞ்ச ஒரு நடந்திருக்கு. காய்ச்சல் படிக்கிறதுக்கு வந்து போசனப்புறம் படிக்கிறது காதல குளிர்ல போர்வை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு மனசுல ஏறும். நட்பு அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஆக நட்பர்கள் தான் பெருசு நம்ம சொல்றதா, அல்லது வந்து ஆசிரியர்கள் வந்து அவரே வந்து சிறப்பைனா வந்து பிகினிங்ல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஆனான்னு எழுதி கொடுக்கறதுல இருந்து ஒவ்வொரு வகுப்புலையும் ஆசிரியர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு வகுப்பும் சொல்லி கொடுக்கும் போது புது புது அனுபவங்கள் கிடைக்குது. எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, உயர்நிலை பள்ளியா இருந்தாலும் சரி, கல்லூரியா இருந்தாலும் சரி, எல்லா இருந்தாலும் வந்து புது புதிய கருத்துக்கள் சொல்றாங்க. ஆசிரியர்கள் வெவ்வேறு ஆனாலும் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் புதிய புதிய கருத்துக்களை சொல்றாங்க. அது அவங்களை சொல்வதா பெற்றோர்களை சொல்வதா இப்படிங்கிற 3 வகையை பிரிச்சுக்கிட்டு பார்க்கும்போது பெற்றோர்கள் நீங்க சொல்றீங்க அவதே நல்ல இன்ஸ்டிடியூஷனா தேடி எடுத்து நல்ல பள்ளிக்கூடமா பார்த்து பிள்ளைகளுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டி குறிப்பிட்ட 4 பேர் அதை பரீட்சைக்கு அனுப்பிச்சு பரீட்சை எழுதிட்டு போய் பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகளை பரீட்சைக்கு அனுப்பிச்சிட்டு ஸ்கூலுக்கு வெளியில 4:30 மணிக்கு கூட்டம் படிப்பாங்க. 2 வீலர் வச்சுக்கிட்டு பிள்ளையை கூட்டிட்டு வந்து அதை நல்லா படிச்சுட்டு பிள்ளைக்கு வந்து வந்தோன்னு ஒரு ஆர்எஸ் போட்டு கொடுப்பா. குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பிரேக்கப் விட்டு ஹோம் ஒர்க்கு, அதுக்கு பேர் ஹோம் ஒர்க் தான் சொல்லியே, டீச்சர் ஒர்க்கு ஃப்ரெண்ட் ஒர்க்குன்னு சொல்றது இல்லை, ரைட்டா? ஹோம் ஒர்க்கு. அதே மாதிரி அந்த கொரோனா டயத்துலாம் பார்த்தா வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ சொல்லி படிக்கிற அந்த காலத்தில் செல்லு மூலமாத்தான் பிள்ளைகள்லாம் படிக்க வச்சா கொரோனா டயத்தில். அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் பாஸ் பண்ண முடிச்சு. அந்த டயத்தில் டீச்சர்ஸ்க்கு வந்து சொன்னாலும் அந்த வீட்டில் அதுக்கு செல்லுக்கு நெட்டாச்சு ஏற்றணுமா வேணாமா?
இந்த மாதிரிலாம் எடுத்து பார்க்கும்போது ஒரே ஒரு குரலை சொல்லி முடிக்கிற மாதிரி 2 மணி ஆகி போச்சு. ஆக திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? தந்தை மகர் காட்டும் உதவி அவையத்து முந்தி இருப்பச்சு. தந்தை மகர் காட்டும் உதவி அவையத்து முந்தி இருப்பச்சு. இதே வந்து ஆசிரியர் மாணவர் காட்டும் அப்படின்னு சொல்லல, நண்பனு காட்டும் உதவின்னு சொல்லல. இந்த ஒரு குரல் எடுத்துக்கிறோமே, தந்தை மகர் காட்டும் உதவி அவையத்து முந்தி இருப்பச்சு. எல்லாம் மாணவன் முன்னேற்றத்துக்கு காரணம் பெற்றோர் ஆசிரியர்தான் சொல்றாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆயிட்டாலும் மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை இன்னொற்றன் கொள்ளன்னு சொல்லு. முதல்ல நன்றி, இது உதவி. ஆக இதை பார்த்தாலும் என்ன செய்வேன்? அவ அப்பா படிக்க வச்ச அப்பாவுக்கு இவன் இவ்வளவு தூரம் பெரிய வச்சிருக்கான்னு நண்பனையோ ஆசிரியர், இவன் பெரிய ஆசிரியர் எப்படி படிச்சான்னு தெரியல, இவன் மயணத்தை அப்பாத்தையும் சொல்றா புகழ்ந்து. இந்த 2 குரலையும் எடுத்துக்கிட்டு ஒரு தீர்ப்பு வழங்கிடலாம். ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ டீச்சர்ஸ் வந்து அம்மாலாம் வந்திருக்கா, ஹெட்மாஸ்டர் அம்மாலாம் வந்திருக்கா ஓஎஸ்ஐ ஸ்கூல்ல இருந்து. பொதுவாக வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறி போயிட்டு இருக்கும். இப்போ எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் வேற, அங்கே போயிட்டீங்கன்னா ஹைஸ்கூல் டீச்சர்ஸ், அப்புறம் கல்லூரி பேராசிரியர், அப்புறம் நீங்க பிஇ போயிட்டீங்கன்னா அங்கே ஆசிரியர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்களும் ஒவ்வொரு வகுப்புக்கும் மாறி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ற வரைக்கும், மாணவர்கிற பருவத்தை விட்டு மணமகனா மாற்றுற வரைக்கும் பெற்றோர்களே கிடைத்த வரைக்கும் உறுதுணையா இருக்காங்க என்பதால் இந்த வாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டு மாணவர் முன்னேற்றத்துக்கு பெரும் துணையா இருப்பது பெற்றோர்களை தீர்ப்பது விடைபெறுகிறேன். நன்றி, நடுவரையாக்கு நன்றி. சிறப்பு செய்வார்கள். எல்லாருமே ஃப்ரெண்டில் வந்துருங்க. வாழ்த்துக்கள். இசைத்தென்றல் ரா அறிவழகன் அவர்களுக்கு. அடுத்ததாக இலக்கிய தேனி கா முத்துக்கண்ணு அவர்களுக்கு. பெற்றோர்களே என்ற அணியில் பேசியவர்கள். ஆசிரியர்களே என்ற அணியில் ஹேமா மாலினி அவர்களுக்கு. மீனாட்சி நாளைக்கு எல்லாத்தையும் யூடியூப்ல அனுப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் பார்த்து கேட்போம். இந்திரா காந்தி அவர்களுக்கு. அடுத்து நண்பர்கள் ஆன்மீக சுடர்வே மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு. குரலர் சீதே சரண்யா அவர்களுக்கு. அண்ணா, நீங்க பேசுனது மக்கள், அதாவது இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி இங்க ஒரு 30 பேர் உட்காந்து கேட்டாலும் இந்த ஒலி அரங்கம் வந்து எல்லா ஊர் ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கு. அதனால இந்த டிவியில வந்து பார்ப்பாங்கல்ல வியூவர்ஸ், அந்த மாதிரி மித்த மக்கள் எல்லாம் அங்கங்கே உட்காந்து உங்களோட சொல் அரங்கத்தை எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. எங்கள் ஊருக்கு வந்து முதல் நிகழ்ச்சியாக அதை ரொம்ப எங்களுக்கு பெருமைப்படுத்தி கொடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் எங்கள் விழா குழுவினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுங்க.